Hey guys, நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பத்துக்கான பதிலோட தான் இன்னைக்கு வீடியோவில் வந்திருக்கேன். சமீபமாக ரியல்மிலேருந்து அவங்களோட ரியல்மி 10 Pro Plus அப்படின்ற மொபைலை லான்ச் பண்ணாங்க. அதுக்கு ஈக்குவலாக ரெட்மிலேருந்து ரெட்மி நோட் 12 Pro அப்படின்ற ஒரு மொபைலையும் லான்ச் பண்ணாங்க. ரியல்மி பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக சூப்பராக இருக்குது. அதே ரெட்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட ஒரு சூப்பரான மொபைலாக வந்திருக்குங்க. ஸோ ரெண்டில் எதை எடுக்கிறது அப்படின்ற குழப்பம் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த குழப்பத்துக்கான பதில் வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோவில் ரெட்மியோட நோட் 12 ப்ரோவையும் ரியல்மியோட ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுல எது பெஸ்ட்டாக இருக்குது, எதில் அதிகமான ஃபீச்சர்ஸ் கிடைக்குது, எது கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். எப்போ மாதிரி டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இங்கே டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ரியல்மியில் 6.7 இன்ச்சஸ்க்கான OLED 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ரெட்மிலையும் 6.7 இன்ச்சஸ்க்கான OLED 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே தான். ரெண்டுலையுமே HDR10+க்கான சப்போர்ட் இருக்குது. அப்படி பார்த்தா ரெண்டு டிஸ்பிளேயும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ரெட்மி எடுத்துப்போம். ரெட்மியோட டிஸ்பிளேல உங்களுக்கு டால்மி விஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ரியல்மியை விட ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏதாவது மூவிஸ் அதிகமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். அப்படியே ரியல்மி பக்கம் வந்தீங்க அப்படின்னா ரியல்மியில் அந்த கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு டிசைன் வைஸாக அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பார்க்கும்போது குறிப்பாக மூவிஸ் பார்க்கும்போது இந்த கர்வ் டிஸ்பிளே இன்னமும் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இதனால மூவிஸ் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இந்த மொபைலுக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவாக எனக்கு தெரியுது. ஓவராலாக டிஸ்பிளேல எது பெஸ்ட் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னதான் டால்பி விஷன் கொடுத்து அந்த டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகப்படுத்தியிருந்தாலும் கர்வ் டிஸ்பிளேயோட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வேற கொடுத்து ரியல்மி தான் ரொம்ப பெட்டராக இருக்காங்க டிஸ்பிளேல அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. ஒருவேளை உங்களுக்கு டிஸ்பிளேல மூவி பார்க்குறது அந்த கலர் டோன்லாம் முக்கியம் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் ரெட்மியை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பில்ட் குவாலிட்டிக்கு வருவோம். இங்கே பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுலேயுமே பிளாஸ்டிக் பில்டு தாங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ரெட்மியை பார்க்கும்போது ஷார்ப் எட்ஜஸோட ஒரு ஃப்ளாட்டான டிசைனாக இருக்குது. இதுவே ரியல்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்வ்ட் எட்ஜஸோட கொஞ்சம் கர்வான டிசைனாக இருக்குது. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது டிசைன் வைஸாக எது பெட்டராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் ரியல்மி தான். ஏன் சொல்கிறேன்னா அவங்க கொடுத்துருக்காங்க அந்த கர்வ் டிஸ்பிளே ப்ளஸ் அந்த கர்வ்ட் எட்ஜஸ் இருக்கிற டிசைன், அது மட்டும் இல்லாமல் அவங்க பின்னாடி கொடுத்துருக்க பேட்டர்ன் மூணையும் பார்க்கும்போது டிசைன் வைஸாக கண்டிப்பாக ரியல்மி பார்க்குறதுக்கு செம லுக்காக தெரியுது ரெட்மியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி பிளாஸ்டிக் அப்படின்றனால கண்டிப்பாக நான் இந்த இடத்துலையும் ரியல்மியை தான் செலக்ட் பண்ண போகிறேன். அடுத்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ரெட்மி நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரெட்மியில் 3.5mm ஜாக் ப்ளஸ் இன்ஃப்ராரெட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் ரெட்மி மொபைலை நாம் ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் ரியல்மியில் ரொம்ப முக்கியமாக அந்த 3.5mm ஜாக்கை ரிமூவ் பண்ணிடுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே அவங்க இன்ஃப்ராரெட் சென்சாராக கொடுக்க மாட்டாங்க. ஸோ பேசிக்கான எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கிடைக்குது. ஆனால் இந்த ஹெட்ஃபோன் ஜாக் அது போக இன்ஃப்ராரெட் சென்சாரும் ரியல்மியில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ரெட்மி தாங்க. அடுத்து ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க டுவல் ஸ்பீக்கர்ஸ் ரெண்டுலையுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுலேயும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்மியில் நமக்கு டால்பி சவுண்ட் சப்போர்ட் கிடைக்குதுங்க. ஸோ இதனால் கண்டிப்பாக சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியில் ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே சிம்பிளாக சொல்லிட முடியும். ஸோ ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டோட குவாலிட்டியாக இருக்கட்டும், அது போக அதில் இருந்து வர லவுட்னஸாக இருக்கட்டும், ரெண்டுலையுமே ரெட்மி ரியல்மியோட ரொம்பவே பெட்டராக இருக்காங்க. அடுத்து கேமரா. ஸோ இதுதான் ரொம்பவே முக்கியம். ரெண்டுலையும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இதில் தான் இருக்குது. குறிப்பாக ரியல்மி எடுத்துக்கிட்டோன்னா இதில் 108 MPக்கான HM6 சென்சார் கொடுத்துருக்காங்க. செகண்டரி 8 MP வைட் ஆங்கிள் 2 MP மேக்ரோ அப்படின்ற மாதிரி செட்டப் இருக்குது. இதுவே ரெட்மியில் 50 MPக்கான சோனி IMX766 அப்படின்ற கேமராவும் 8 MP வைட் ஆங்கிள் 2 MP மேக்ரோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவை பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்க்குறதுக்கு ரியல்மி தான் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, ரெட்மி தாங்க பெஸ்ட்டாக இருக்குது. இங்கே ரெட்மியில் 50 MPக்கான சோனி IMX776 அப்படின்ற கேமரா வித் OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. OIS அப்படின்றது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். ஸோ இது வந்து உங்களோட கேமராக்குள்ளேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வீடியோஸ் எடுக்கும் போதும் கேமராஸ் நார்மல் ஃபோட்டோஸ் எடுக்கும் போதும் நல்ல ஸ்டெபிலைஸான ஃபுட்டேஜ் கிடைக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 50 MPக்கான சோனி கேமரா கண்டிப்பாக அந்த 108 MPக்கான சாம்சங் கேமரா விட ரொம்ப பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸில் இந்த 50 MP தான் யூஸ் பண்ணுறாங்க. யாருமே அந்த 108 MP எடுத்து யூஸ் பண்ணுறதில்ல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும்
இருக்கும் அப்படின்றது மட்டும்தான். ஸோ அதனால கண்டிப்பாக கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மி ரொம்ப பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுதுங்க. கூடவே அந்த ஓஎஸும் சேர்றதுனால நமக்கு வீடியோஸ்க்குமே இன்னும் பெட்டரான ஃபுட்டேஜ் கிடைக்குங்க. ரெண்டாவது செல்ஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டுலையுமே 16 MP செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ரெட்மி தான் பெட்டரான கேமராவோட இருக்குங்க. அடுத்து பர்ஃபார்மன்ஸில் ப்ராசரை பார்க்கணும். இங்கே ரெண்டுலையும் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1080 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 695 பார்த்துருக்கீங்களா, இதுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ ஓவராலாக கேமிங்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான கேமராக இருந்தீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் அப்பப்போ தான் நான் கேம் ப்ளே பண்ணிப்பேன் அப்படின்றதுனா ஓகே. இல்லை எனக்கு நான் ஒரு ஹெவியான கேமர் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1080 செட் ஆகவே ஆகாது. இதே ப்ரைஸ் செக்மெண்ட் இந்த மொபைல்ஸ் வர சேம் 25,000 30,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நிறைய ஸ்னாப்ட்ராகன் 870 மொபைல்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8100 மொபைல்ஸ் இருக்குது. இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் கேம் ப்ளே பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் கேமர்ஸ் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். ரியல்மியில் இருக்கிற கர்வ் டிஸ்பிளே, இந்த கர்வ்ட் எட்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு கண்டிப்பாக ஒத்து வரவே வராது. ஸோ கேம் ப்ளே பண்ணும்போது அன்வான்ட் டச்சஸ்னால நீங்கள் உங்களோட கேம் ப்ளே கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகுங்க. ஸோ அதனால் கேமிங்க்கு ரியல்மியோட ரியல்மி 10 Pro Plus ஒத்து வரவே வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப பெரிய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராசர் ரெண்டு மொபைலுமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ப்ராசராக இருக்குது. ஸோ இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அடுத்து பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைல்லையும் 5000 mAh பேட்டரி 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே இடையில பெருசான வித்தியாசம் இல்லை. ஏன்னா ரெண்டுமே 120 Hz OLED டிஸ்பிளே தான். ஸோ அதனால் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. இங்கே ரிஃப்ரெஷ் ரேட்டை மாற்ற மாதிரியான வேரியஸ் ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்ற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ரெட்மியில். ஸோ இருந்தாலும் பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லைங்க. அடுத்து சாஃப்ட்வேர். இங்கே சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் அதையும் பார்த்துடலாம். இங்கே ரியல்மியில் ரியல்மி UI 4.0 Android 13 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. இதுவே ரெட்மி MIUI 13 பேஸ் பண்ணி Android 12 பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுதுங்க. ஸோ இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரியல்மியில் Android 13 கொடுத்துருக்காங்க, ரெட்மியில் Android 12 தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வருஷம் பழைய சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் 2 வருஷம் அப்டேட் கண்டிப்பாக தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தாலும் ரெட்மியால் நமக்கு Android 14 வரைக்கும் தான் போக முடியும். இதுவே ரியல்மி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா Android 15 வரைக்கும் நமக்கு கிடைக்குங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சாஃப்ட்வேர் வைஸாக ரியல்மி தான் கண்டிப்பாக பெட்டராக இருக்குது. ஆனால் ரியல்மி மாற்ற வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஏன்னா ரியல்மியில் ஓவராக அன்வான்ட் ஆட்ஸ், தேவையில்லாமல் ஆப்ஸ், அது மாதிரி தேவையில்லாத ரெக்கமெண்டேஷன்ஸ் போல் நிறைய விஷயத்தை நிறைய யூசர்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் போயிட்டு இருக்கு. ஒரு வேளை பின்னாடி ரியல்மி சரி பண்ணலாம். ஸோ அதை சரி பண்ணாத வரைக்கும் ரியல்மி தான் பெஸ்ட் அப்படின்னு டப்புன்னுலாம் சொல்லி முடிக்க முடியாது. ஸோ அதனால உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேர் புதுசாக இருக்கணுமா, அப்படி இல்லை பழைய சாஃப்ட்வேர் இருந்தாலும் எனக்கு நிறைய ஃபீச்சர்ஸோட இருக்கிற MIUI போதுமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் MIUI தாங்க. ஏன்னா கொஞ்சம் கம்மியான வெர்ஷனாக இருந்தாலும் எம்ஐயில் நிறையவே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம Android 13 என்னென்ன எதிர்பார்ப்போமோ அதெல்லாம் அவங்க Android 12 கொண்டு தந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆட்ஸ் பெருசாக இல்லை, தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்லை அப்படின்றதுனால கண்டிப்பாக நான் எம்ஐயை செலக்ட் பண்ணுறேங்க. ஸோ உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் ஒன்றா செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸிங் பார்த்துட்டு என்ன மொபைல் பெஸ்ட் அப்படின்றதுக்கு முடிவு வரலாம். ரெட்மி எடுத்துக்கிட்டிங்கன்னா 6GB 128GB பேஸ் வேரியண்ட்டாக இருக்குது 25,000 ரூபாய்க்கு. இதுவே 8GB 256GB அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் சேல் பண்ணுறாங்க. இதுவே ரியல்மி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6GB 128GB பேஸ் வேரியண்ட்டாக இருக்குது 25,000 ரூபாய்க்கும், 8GB 256GB 28,000 ரூபாய்க்கும் சேல் பண்ணுறாங்க. இங்கே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மிக்கும் ரியல்மிக்கும் இடையில சுத்தமாக இல்லைங்க. ஸோ ரெண்டுமே ஒரே ப்ரைஸிங்கில் தான் இருக்குது. அதனால் இருக்கிறதுல எது நல்லா இருக்குது அப்படின்றத அவங்க கொடுத்துருக்க ஸ்பெக்ஸை பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். ஸோ இதுக்கு ரெட்மியில் என்னென்ன விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ரெட்மியில் நமக்கு 3.5mm ஜாக் கிடைக்குது, இன்ஃப்ராரெட் சென்சார் கிடைக்குது, டிஸ்பிளே கண்டிப்பாக டால்பி விஷன் கிடைக்கிறது பெட்டரான விஷயம், ஒரு நல்ல ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, நல்ல கேமரா கிடைக்குது. இதுவே நல்லா இல்லாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Android 12 தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸிங் அதிகமாக இருக்குங்க. இதுவே ரியல்மி பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பார்க்குறது லுக்கான டிசைன் ப்ளஸ் டிஸ்பிளே கிடைக்குது, ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குது, ஆஃபர் வந்ததுன்னா இன்னமும் கம்மியாக வாங்க முடியும், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்
கண்ட்ரோலராக இருக்குது. இதுவே நல்லா இல்லாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அன்வான்ட் ஆட்ஸ் வருது. ஸோ இது எல்லாமே ரியல்மியில் நல்லா இல்லாத விஷயங்கள். ஓவராலாக ரெண்டில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ரெட்மி தாங்க சொல்லுவேன். ஏன்னா ரியல்மியை பார்க்கும்போது இங்கே டிஸ்பிளே சூப்பராக இருக்குது, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்டான சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெட்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை விட பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய டால்பி விஷன் சவுண்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே கிடைச்சிருது. 3.5mm ஜாக் வித் இன்ஃப்ராரெட் சென்சார் கொடுத்துறாங்க. கேமராவும் இதில் தான் பெட்டராக இருக்குது. மற்றபடி செல்ஃபி பர்ஃபார்மன்ஸ் அது மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியில் தாங்க பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால நான் ரெட்மி தான் தி பெஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ண போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லுக்குக்காகவும் அந்த டிசைனுக்காகவும் மட்டும் வேணால் நீங்கள் ரியல்மியை வாங்கலாம். ஆனால் அதில் பெருசாக கேம் ப்ளே பண்ண முடியாது அப்படின்றதையும் மனசில் வச்சுட்டு ஸோ அந்த டிசைன் ஓகேயா அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு கேமரா பெருசாக தேவையில்லை அப்படின்னு தோணுங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்குமே ரியல்மி செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா ரியல்மியில் குறை சொல்கிற அளவுக்கு எந்த விஷயங்களும் இல்லை. கம்பேரிட்டிவ்லி ரெட்மி பெஸ்ட்டாக இருக்க தவிர ரியல்மி நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட முடியாது. ஸோ ஓவராலாக நான் ரெட்மி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். உங்களோட நான் எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணியிருக்கேன். ரெட்மியில் என்னென்ன பெஸ்ட்டாக இருக்குது, ரியல்மியில் என்னென்ன பெஸ்ட்டாக இருக்குது, எது நல்லா இருக்குது, எது நல்லா இல்லை, எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தெரியுது அப்படின்றது. ஸோ என்ன மொபைல் ஜெயிக்குது அப்படின்றத கமெண்ட்டை வச்சு முடிவு பண்ணுவோம். இந்த மாதிரி வேற என்ன மொபைலுக்கு கம்பேரிசன் வீடியோ பண்ணலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணிடுவோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.